ஏரிக்குள் கிடந்த சாக்கு மூட்டையிலிருந்து வீசிய துர்நாற்றம். ரத்தம் வழிந்த சாக்கு மூட்டையை திறந்து பார்த்ததும் மிரண்டு நின்ற பொதுமக்கள். கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த மூதாட்டி. மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி ஏரிக்குள் வீசியது யார்? கொலையாளி சிக்கினானா? வறண்டு கிடந்த தாரமங்கலம் ஏரியில சாக்கு மூட்டை ஒண்ணு இருந்திருக்குது. அதுல இருந்து பயங்கர துர்நாற்றமும் வீசி இருக்கு. அது மட்டும் இல்லாம மூட்டையோட வெளிப்பகுதியில அங்கங்க ரத்த கரைகளும் கடந்து இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் சாக்கு மூட்டைய திறந்து பார்த்தாங்க. அதுல கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில மூதாட்டி ஒருத்தருடைய சடலம் கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் இந்த மூதாட்டி யாரு, இவங்களை கொன்னது யாருன்னு ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா ஊர் மக்கள் கிட்ட இருந்து போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அப்புறம் சங்ககிரி போலீஸ் ஸ்டேஷன்ல காணாம போனவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல மதியழகனுங்கிற நபர் தன்னுடைய அம்மாவை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருந்தாரு. உடனடியா மதியழகனை வரவழைச்ச போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மூதாட்டியோட சடலத்தை காட்டியிருக்காங்க. சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மதியழகன் இது எங்க அம்மான்னு சொல்லி கதறி அழுதிருக்காரு. அதுக்கு பிறகு அவரை சமாதானப்படுத்தின போலீஸ், யாரு உங்க அம்மாவை கொன்னது, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏழுமலைங்கிற நபர் மாடு வாங்கி தர்றேன்னு எங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போனார்னு சொல்லியிருக்காரு. அதை அடுத்து ஏழுமலையோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. சேலம் வெள்ளையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 70 வயசான மூதாட்டி சின்ன பொண்ணு. அதே ஊர்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில வருஷத்துக்கு முன்னால மூதாட்டியின் கணவர் உடல்நல குறைவால உயிர் இழந்துட்டதால மூதாட்டி தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த மூதாட்டி சின்ன பொண்ணு பால் வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டு புதுசா பசுமாடு வாங்குற முயற்சியில இறங்கினாங்க. அதுக்காக அதே கிராமத்துல உள்ள உறவுக்காரனான ஏழுமலையை அணுகி இருக்காங்க மூதாட்டி. நான் பால் வியாபாரம் செய்ய போறேன், எனக்கு நல்ல பால் கறக்கிற பசுமாடு ஒண்ணு வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த மூதாட்டி. அதுக்கு ஏழுமலை, என்கிட்ட இப்போதைக்கு மாடு எதுவும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லி இருக்காரு. அதுல இருந்து மாடு வாங்கி தர சொல்லி ஏழுமலைய நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க மூதாட்டி. ஆனா ஏழுமலை மாடு வாங்க கூட்டிட்டு போகாம மூதாட்டிய அலக்கழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. நம்ம என்ன உதவி கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ற ஏழுமலை எதுக்கு மாடு வாங்குற விஷயத்துல பிடிவாதமா இருக்கான்னு மூதாட்டிக்கு புரியாம இருந்திருக்கு. இதனால ஏழுமலை கிட்ட பேச்சுவார்த்தைய குறைச்சுக்கிட்டாங்க மூதாட்டி. சம்பவத்தன்னைக்கு மூதாட்டியுடைய வீட்டுக்கு போன ஏழுமலை அவங்க கிட்ட பாசமா பேசி கொங்கனாபுரம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட மாடு இருக்குன்னு சொல்லி இருக்காரு. ஏழுமலை சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச மூதாட்டி அவர் கூட பைக்ல ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஏழுமலையோட சுயரூபம் என்னன்னு மூதாட்டிக்கு அப்ப தெரியல. ஆள் நடமாட்டம் இல்லாத தாரமங்கலம் ஏரிக்குள்ள பைக்கை விட்டிருக்காரு ஏழுமலை. இதனால பதட்டம் அடைஞ்ச மூதாட்டி, ஏன் இங்க வந்து பைக்கை நிப்பாட்டுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனடியா சுத்தி முத்தி பார்த்த ஏழுமலை மூதாட்டியின் கழுத்துல இருந்த 4 சவரன் செயினை பறிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஏழுமலையோட இந்த செயலை பார்த்து அச்சம் அடைஞ்ச மூதாட்டி சத்தமா கத்தி இருக்காங்க. இதனால பதட்டமான ஏழுமலை ஊர்க்காரங்க ஒண்ணு கூடிட்டா நாம மாட்டிப்போன்னு நினைச்சு மறைச்சு வச்சிருந்த கத்தியால மூதாட்டியுடைய கழுத்துல அறுத்திருக்காரு. இதுல அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு மூதாட்டியுடைய சடலத்தை சாக்கு பையில கட்டின ஏழுமலை அதை அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கு பிறகு ஊர் மக்கள் கிட்ட மூதாட்டி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நாடகம் ஆடி இருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அடுத்துதான் தன்னுடைய தாயை காணோம்னு மகன் மதியழகன் ஏழுமலை கிட்ட விசாரிச்சிருக்காரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகாரும் கொடுத்திருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில தான் போலீஸ் களத்துல இறங்கி விசாரிச்சு ஏழுமலையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.